மங்கள் பாண்டேங்கிற ஒருத்தவர் இந்தியாவில் இருக்கிற ஆங்கில படையில சிப்பாயா இருக்காரு. அவர் தன்னோட தளபதியான கோடனை ஒரு போர்ல காப்பாத்துறாரு. அதனால கோடனும் மங்கள் பாண்டே கூட நட்பா பழகுறாரு. இப்ப வெள்ளக்காரங்க புதுசா யூஸ் பண்ற துப்பாக்கிக்கு கிரீஸ் செய்யறதுக்கு பன்னி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் சேர்க்கறது தெரிய வருது. இதனால அந்த படையில இருக்கிற இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த துப்பாக்கியை தொடமாட்டோன்னு போராட்டம் பண்றாங்க. அதை விசாரிச்ச சீஃபோ அது உண்மையிலன்னு சொல்லி இவங்களை சமாதானப்படுத்துறாரு. வெள்ளக்காரங்க அந்த கேட்ரிட்ஜை கொண்டு போறப்ப அந்த வண்டி விபத்தாகி அதுல இருக்கிற கேட்ரிட்ஜ் எல்லாம் கீழே கொட்டிடுது. அங்க இருக்கிற தெருநாய்ங்க அதை மோப்பம் பிடிச்சி தின்னதுனால இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இப்ப வெள்ளக்காரங்க அந்த துப்பாக்கியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப சிப்பாய்கள் அதை செய்ய சொன்னா அதுல பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு இருக்கிறதுனால அவங்க முன்வர மாட்டிக்கிறாங்க. இப்ப கோடன் தன்னோட தலைமை அதிகாரி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதுல பன்னி கொழுப்பும் மாட்டு கொழுப்பையும் சேர்க்கல அப்படின்னு சிப்பாய்ங்க கிட்ட சொல்றான். மத்த யாரும் முன்வராதப்ப மங்கள் பாண்டே தன்னோட நண்பனை நம்பி முன் வந்து பயன்படுத்துறாரு. இதனால மத்த சிப்பாய்ங்களாம் மங்கள் பாண்டே மேல கோவமா இருக்காங்க. அந்த கேட்ரிட்ஜ் செய்யற இடத்த அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மாட்டு கொழுப்புலையும் பன்னி கொழுப்புலையும் தான் செய்யறாங்க அப்படின்னு. இதனால கோவமான சிப்பாய்ங்க இனிமே துப்பாக்கி தொட மாட்டோம்னு போராட்டத்தை ஆரம்பிக்க வெள்ளக்காரங்களா அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த துப்பாக்கியை தொடலைனா பீரங்கியால சுட்டுடுவோன்னு மிரட்ட மங்கள் பாண்டே முன் வந்து முடிஞ்சா சுட்டுக்கங்கன்னு சொல்ல அப்ப புரட்சி வெடிச்சு இப்ப அங்க இருக்கிற சிப்பாய்ங்கெல்லாம் வெள்ளக்காரங்களை அடிச்சு துரத்திடுறாங்க. இந்த விஷயம் இந்தியா ஃபுல்லா பரவி வெள்ளக்காரங்களுக்கு எதிராக புரட்சி படைங்க நிறைய உருவாகுது. இப்ப அதை ஒடுக்கிறதுக்காக வெள்ளக்காரங்க தங்களோட படையை கூட்டிட்டு வரப்ப மங்கள் பாண்டே தனியால நின்று சண்டை போடுறப்ப அவரை சுட்டு பிடிச்சிடுறாங்க. கோர்ட்ல அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க. கோடன் அவரோட அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு இவரை தூக்கில போட்டா பெரிய புரட்சியே வெடிக்கும் அப்படின்னு. அதை கேட்காத அந்த அரசாங்கம் அவரை தூக்கில போட்டுடுது. அதனால அதுக்கப்புறம் அங்க பெரிய புரட்சியே வெடிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.